அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் உத்தரகாவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர் மழையால் உத்தரகாவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. உத்தரகாவிரி ஆற்றில் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதால் மக்கள் கவனமுடன் இருக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். கூடுதல் விவரங்கள். அரசினே, இந்த வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா அந்த ஒடுகுதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் அதாவது இன்று பெய்த 120 சென்டிமீட்டர் மழையானது அந்த பகுதிகளில் பெய்திருக்கிறது. இதனால் மேல் அரசம்பட்டு அருகே உள்ள அந்த தீர்த்தர் கிராமத்தில் உருவாகும் அந்த உத்தர காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த வெள்ளப்பெருக்கானது இந்த குருராஜபாளையம் கிராமத்திலிருந்து இந்த பாலப்பட்டி ஆஜாதி ஆகிய 2 கிராமங்களுக்கு செல்லும் தற்காலிக தரைப்பாலம், இதனால் அந்த தற்காலிக தரைப்பாலம் என்பது உடைந்திருக்கிறது. அது உடைந்து விளிம்பில் உள்ளது. மேலும் இவ்வழியாக பிரசித்தி பெற்ற அந்த தர்மராஜா கோயிலுக்கு அதன் வழியாக பக்தர்கள் சென்று வருவதால் அவர்களுக்கு அந்த பகுதியில் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஓராண்டிற்கு முன்பாக அந்த பொதுமக்கள் சென்று வர இந்த பகுதியில் அந்த உத்தர காவிரி ஆற்றில் குறுக்க தரைப்பாலம் அமைக்கப்பட்டது. அதன் வழியாக சென்று வந்தார்கள். இந்த நிலையில அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டுள்ளதால அந்த பக்கம் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த உத்தர காவிரி ஆற்றை அந்த குறுக்கே மேம்பாலம் அமைக்க அந்த டெண்டர் விடப்பட்ட பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆனால் தற்போது வரை அந்த பணிகள் முறையாக நடப்பதனால் அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 10 கிராமத்திற்கு மேலாக அந்த உத்தரி காவிரி ஆற்றை கடக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால அந்த பகுதியில் இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த உத்தர காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு குறைந்த போது அந்த ஆற்றின் அந்த கரைகளும் அந்த கரைகளும் உடைப்பு ஏற்பட்டு இருப்பதாக தெரிகிறது. எனவே அந்த பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடப்பட்டு இருக்கிறது. அர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.